Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல brush pen யூஸ் பண்ணி 3 drawing பண்ண போறோம். ஓகே, அதுக்கு brush pen எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து drawing sheet எடுத்துர்க்கேன். ஓகேவா, brush pen வந்து A4 sheetல பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப தின்னா ஆயிடுது ஷீட். சோ drawing sheetல பண்ணலாம்னு சொல்லிட்டு drawing sheet எடுத்துர்க்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு black color எடுத்துக்கோங்க. black color எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் நான் வரையறேன். ஓகேவா, ஒரு இடத்துல குட்டி ஸ்கொயர் ஷேப் போட்டுருக்கேன். இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல போட்டுக்கோங்க. நான் மொத்தம் 5 இடத்துல போட்டுருக்கேன். அடுத்து அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு மேல வேற கலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டே வர போறோம். அப்படி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கிற பிரஷ் பென்ல இருக்கிற அத்தனை கலர்ஸையும் வச்சிட்டு ஃபுல்லா அதுக்கு மேல போட்டுட்டே வரும்போது அது பார்க்கிறதுக்கு ஒரு 3D பெயிண்டிங் மாதிரி ஆகும். சோ ஈஸி தான், சிம்பிளா எல்லாரும் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பை போட்டுட்டு அதுக்கு மேல பெரிய ஸ்கொயர் ஷேப் வந்து போட்டுட்டே வர போறீங்க. ஓகேவா, இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலர்ஸா இருக்கணும். போக கொஞ்சம் லைட் கலர்ஸா பண்ணா கூட ஓகே தான். நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நடுவுல உள்ளுக்குள்ள மட்டும் ஒயிட் கலர் விட்டுருங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்ல ஒயிட் கலர் விட்டுட்டு அடுத்தடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபுல் கலருமே பண்ணிட்டீங்க, 10 கலர்ஸுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் பண்ண கலரே கூட மேலே பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. பட் வந்து இந்த எல்லோ கலர், அந்த லைட் க்ரீன் கலர் இதெல்லாம் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பக்கத்தில் பண்ணுங்கள். ஓகேவா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாக் கலர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படி பண்ணிவிட்டு மேலே பண்ணிகிட்டே வாங்க. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ராயிங் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு A4 ஷீட்டில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் A4 ஷீட்க்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். ஓகே, நார்மலாக A4 ஷீட்டை கீழே வச்சுட்டு பண்ணாமல் ஒரு கார்ட்போர்டில் ஒட்டிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஓகேயா, இல்லைனா ஒரு 2 A4 ஷீட்டை வந்து ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். கேப் இருந்த இடத்துலலாம் அந்தந்த கலர்ஸ் வச்சுட்டு கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவுமே இருக்கும். கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அத்தனை கலர்ஸும் வந்துட்டு அப்படியே உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எந்த பக்கம் வேணால் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன A4 ஷீட்டில் தான் வந்து பண்ணியிருக்கேன். A4 சைஸில் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய ஷீட்டில் கூட பண்ணலாம். ஓகேவா, இதே மாதிரி டபுள் ஷீட்டில் கூட பெரிய ஷீட் இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம். ஒரு சார்ட் பேப்பரில் கூட நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஆர்ட் மாதிரி வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு உங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். சிம்பிளாக சின்னதாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சுட்டு ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ட்ராயிங் நோட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் தனியாக ட்ராயிங் ஷீட்லேயே வந்துட்டு பண்ணிட்டேன். ஓகேவா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு. இப்போ ரெண்டாவது வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, திரும்ப வந்துட்டு ஒரு ட்ராயிங் ஷீட்டே எடுத்துக்கிறேன். இப்போ பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு ட்ராயிங் ஷீட்டில் நம்ம வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டார்க் ப்ளூவை வந்து இப்படி சைடில் இந்த தென்னை மரம்லாம் வரைஞ்சோன்னா அதோட கிளை எப்படி நம்ம வரைவோம், ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சி முடிச்சிடுவோம். கிறுக்கிற மாதிரியே வந்துட்டு வரைஞ்சி சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த தென்னை மரத்தில் இருக்கிற கிளைகள் மாதிரியே வந்துட்டு சிம்பிளாக ஒரு லைனை போட்டு விட்டுட்டு அப்படியே 2 சைடும் வந்துட்டு கிறுக்கிட்டே இருக்க போகிறீங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிறுக்கணும், அவ்வளோதான். பட் கிறுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நீட்டாக கிறுக்கணும். ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிறுக்கிட்டே வந்துடுங்க. கொஞ்சம் ஒரு 5 கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எடுக்கிற ஷீட்டை பொறுத்துட்டு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த இடத்துலையும் இந்த மாதிரி போடாமல் சின்ன ட்ராப்ஸ் மாதிரி வைக்கிறேன். ஒரு ரெட் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீளமாக வந்து அந்த ஷேப்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன ட்ராப்ஸ் வைக்கிறேன். அப்படி பண்ணும்போது அது ஒரு சின்ன முட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே பண்ணல. இதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு புல் மாதிரி இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ நான் பண்ணல, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா, பண்ணி ஏதாவது சொதப்பிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்படியே நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. சிம்பிளான ஒரு ட்ராயிங்காக வந்துட்டு முடிஞ்சிருச்சு. கலர்ஃபுல்லாகவுமே இருந்தது. ஓகேவா, நம்ம பண்ணுறது இன்றைக்கி பண்ணுற எல்லாமே வந்துட்டு கலர்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ரெண்டாவது, இதுவுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே முடிச்சிட்டேன். இப்போது தேர்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேப்பரை இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு லைட் க்ரீன் எடுக்கிறேன். ஸோ லைட் க்ரீனில் நிறைய கிளைகள் வந்துட்டு அங்கங்கே போகிற மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி வந்து வரையணும். ஸோ சிம்பிள் தான், நான் வரைகிறத பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு வரைங்க, அவ்வளோதான். ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃப்ளவர் வைக்கணும். ஸோ அந்த ஃப்ளவர் வரைகிற மாதிரி ஒரு இடத்த விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு கிளைகள் போகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. நான் மொத்தம் வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து 4 ஃப்ளவர் வைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இந்த வளைவாக சி மாதிரி பெருசாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இடம் விட்டுருக்கோம்ல, அங்கெல்லாம் வந்துட்டு
லீஃப் வந்து வரைஞ்சி விட்டுருங்க. அந்த கிளைகள்லாம் வந்து லீஃப் வரைஞ்சி விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸாக வரைஞ்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எனி கலர்ஸ் ஏதாவது ஒரு கலர் எடுத்துகிட்டு ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு அந்த லோட்டஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேயா? நான் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு லோட்டஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஒரு சில லோட்டஸ் வந்து அப்படி திருப்பிட்டு தலைக்கீழாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எல்லாமே நேராக நிற்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தலைக்கீழாகவும் சைடாகவும் இருக்க மாதிரி வரைங்க. ஓகே, நிறைய கூட வரையலாம். நான் அந்த பேப்பருக்கு ரொம்ப கொச்சன்னு வரைஞ்சாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பீசஸ் வரைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி சைட்லலாம் வந்து வரைஞ்சி விட்டுறேன். ஓகேவா? அது வந்து இந்த ட்ராயிங்கை விட்டு அந்த ஷீட்டை விட்டு வெளியில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பெருசாக வரைஞ்சிங்கன்னா நிறைய வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துகிட்டு நடுவில் சின்ன சின்ன ட்ராப்ஸ் வச்சேன். அடுத்து ஒரு பிளாக் கலர் எடுத்துகிட்டு அந்த லீவ்ஸுக்கு மட்டும் டெக்ஸ்சர் அந்த மேலே கோடு மட்டும் போட்டிருந்தேன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பேட்டர்ன் பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளவர் வந்து மாடலில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதையே நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்சில் நார்மல் ஷீட்டில் A4 சைஸ் ஷீட்டில் நார்மல் ஷீட்டில் வந்துட்டு வரைஞ்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் பேப்பராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஐடியாவை. ஓகேவா? அப்படி இல்லை இது வந்து எனக்கு ட்ராயிங் மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து உங்களோட ட்ராயிங் புக் ஆர் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் ஷீட்டில் வரைஞ்சிட்டு ஒரு டபுள் சைட் டேப் போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட சேர்த்து கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நோட் டெக்கரேஷன்ஸுக்கு கூட வெளியில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட ஒட்டலாம். ஓகே, அவ்வளோதான். ஒரு 3 சிம்பிளான ஐடியா. இதை வந்து பேட்டர்ன் பேப்பராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ராயிங்காகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நோட்டுக்கு வெளியேயும் டெக்கரேட் பண்ணலாம். இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா வால் டெக்கராகவும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் பெனில் எக்கச்சக்கமான ஆர்ட் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.